ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஈரானின் போர்த்திட்டங்களில் மூலதனமாக செயல்படுவது நிலத்தின் கீழ் அமைந்த மிசைல் சிட்டிஸ். இவைகள்தான் ஈரானின் தாக்குதல்களுக்கு பாதுகாப்பான தன்னியக்கமாக செயல்படும் மற்றும் நேரடி தாக்குதல்களுக்கு பதிலளிக்கக்கூடிய இராணுவ பிரமாண்டங்கள் என்று கூறலாம். இந்த நகரங்கள் ஒரு அணு ஆயுத களஞ்சியம் மட்டுமல்ல, ஒரு முழுமையான போர்க்கள திட்டமிடலாகும். இன்று நாங்கள் அவை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். நான் உங்கள் குணரத்னம் உமாரமணன். ஈரானின் பாதுகாப்பு யுக்தியில் மிக முக்கியமானதொரு அம்சம் இந்த நிலத்தடியில் உள்ள ஆயுத நகரங்கள். இவைகள் வெறும் களஞ்சியங்கள் அல்ல, ஒரு முழுமையான இராணுவ நகரமாக தற்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலத்தடி சுரங்கங்கள் பாறை மலைகளின் அடியில் சுமார் 500 மீட்டர் தொடக்கம் 1 கிலோமீட்டர்கள் ஆழம் வரை இருப்பதாக கூறப்படுகின்றது. தற்போதைய கள நிலவரங்களின்படி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடம் இருக்கின்ற பங்கபஸ்டர் குண்டுகளால் கூட இந்த ஆழத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற நவீன ரக பாலிஸ்டிக் மிசைல்களை ஒருபோதும் அழிக்க முடியாது என்று நம்பப்படுகின்றது. இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிகளை ஏன் அவ்வளவு இலகுவாக தாக்க முடியாது என்பதற்கு பல்வேறு வகையான காரணங்களை இராணுவ ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றார்கள். குறிப்பாக சேற்று பாறைகளில் இவை பதுக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. அதனால் பங்கபஸ்டர் குண்டுகள் கூட இந்த குகைகளுக்குள் சென்று அவ்வளவு ஆழத்தில் அங்கிருக்கின்ற அந்த ஆயுத நுட்பங்களை அல்லது ஆயுதங்களை தாக்கி முழுமையாக அழித்துவிட முடியாது என்று இராணுவ வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரம் இந்த நிலத்தடி சுரங்கங்கள் மல்டிலேயர் பாத்வே என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு வகையான முனைகளை கொண்டவை. ஒரு பகுதியை குண்டு வீசி அளித்தாலும் மற்ற பகுதிகள் இயங்கும் நிலையில் பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இந்த சுரங்கங்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பது தான் இதனுடைய அட்வான்ஸ் என்று கூறலாம். அதே நேரம் இந்த சுரங்கங்களினுடைய இன்னுமொரு அட்வான்டேஜ் என்னவென்று சொன்னால், பாறைகளில் மறைக்கப்பட்டவாறு அமைக்கப்பட்டிருக்கின்ற வழிகள், அந்த வழிகளினூடாக ஏவுகணைகளை லான்ச் பண்ணக்கூடியதாக அந்த சிட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஈரானுடைய நகரங்களை அழிப்பதென்பது அவ்வளவு இலகுவானது அல்ல, அது சாத்தியமே இல்லை என்று பென்டகன் ஒரேடியாக கூறிவிட்டது. குறிப்பாக டீப் ஸ்ட்ரைக் இம்பாசிபிள் என்று பென்டகனுடைய ஒரு அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலத்தடி சுரங்கங்கள் பற்றி இஸ்ரேலுடைய மொசாட் என்ன கூறியிருக்கின்றது தெரியுமா? ஏ லான்ச் குட் ஹேப்பன் வித்தவுட் வார்னிங். கமெனேயி சொன்னது போல, நாம் பூமியின் மீது நின்று பேசவில்லை, பூமியின் உள்ளடுக்குகளிலிருந்து எதிரிகளை எதிர்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் ஈரான் அதிபரின் செய்தி. ஆச்சரியமான தகவல் என்னவென்று சொன்னால், இந்த மிசைல் சிட்டியானது இஸ்மாயில் ஹனி தலைமையில் இப்பொழுதும் விரிவாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. உண்மையை கூற வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரேல், சவுதி அரேபியா, அமெரிக்கா அனைத்தும் இவை உள்ள இடங்கள் குறித்து பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. இஸ்ரேலுடைய அயன்டோமுக்கு மேல் பாயக்கூடிய வகையில் கட்டப்பட்ட அற்புதமான மிசைல்கள் இந்த சிட்டிக்குள் மறைந்து கிடக்கின்றது. தற்பொழுதுதான் இன்னும் ஒரு வலுவான சந்தேகம் ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. அணு ஆயுத களஞ்சியமாக இந்த மிசைல் சிட்டிகள் மாறியிருக்குமோ என்கின்ற சந்தேகம் தற்பொழுது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வலுவாக உருவாகி இருக்கின்றது. ஒரு வரியில் சொன்ன போனால், ஈரான் போர்க்காலத்தில் நிலத்தில் இருக்காது, நிலத்தடியில் இருந்து போர்க்கொடியேற்றும். இந்த நிலத்தடி சுரங்கங்கள் மிகவும் ஆபத்தானவை என்று இஸ்ரேல் கூறுகின்றது. ஏனெனில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய சேட்டலைட்களால் கூட இந்த நிலத்தடி சுரங்கங்கள் தொடர்பான முழுமையான தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதுதான் அதற்கு காரணம். மற்றது ஃப்ரீ எம்டிவ் ஸ்ட்ரைக் ப்ரூஃப். ஒரு தாக்குதலால் மட்டும் முழுமையாக இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டியை அழித்துவிட முடியாது. ஈரானை பொறுத்தவரை ஈரான் தந்திரோபாயமாக அது நேரம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த சிட்டியை வடிவமைத்திருக்கின்றது. ஒருவேளை எதிரியால் அந்த சிட்டியினுடைய ஒரு பகுதி தாக்கப்பட்டால் மறுபகுதியில் இருந்து உடனடியாக பதிலளிக்கும் வகையில் அங்கு ஏவுகணைகள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒரு தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக பதிலளிப்பது. இதை ஈரான் கூறவில்லை, இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூறுகின்றன. அதனால்தான் அமெரிக்கா ஈரானை பார்த்து அச்சப்படுகின்றது. ஷஹாப் 3, எமட், ஹைபர் போன்ற பாலிஸ்டிக் மிசைல்கள் இங்கு குவிந்து கிடக்கின்றன. அதுபோல ஃபெட்டா 110, ஹாசிம் பேசிர் போன்ற குரூஸ் மிசைல்கள் தற்பொழுது இந்த சிட்டியில் மிக அதிகமாக இருப்பதாக நம்பப்படுகின்றது.
லான்ச் ரெயில்ஸ் மற்றும் ஆட்டோமேட்டட் லிஃப்ட் சிஸ்டம் மூலமாக இந்த சிட்டியில் உள்ள அண்டர் கிரவுண்டில் இருக்கின்ற ஏவுகணைகள் தானாக இயங்கி செயல்படும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டிருப்பது தான் இந்த சிட்டியினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆகும். அதே நேரம் சில லான்ச்சஸ்கள் டீப் ரயில்வே சிஸ்டம் மூலமாக நகர்த்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. சொந்த மின்னழுத்த தயாரிப்பு, கம்யூனிகேஷன் ஜேமர்ஸ், சேட்டலைட் பிளாக் அவுட் சீல்ட் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களுடன் இவை தற்பொழுது செயற்பட தொடங்கி இருக்கின்றன. தெளிவாக கூற வேண்டும் என்று சொன்னால் தற்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஏன் ரஷ்யாவிடம் இருக்கின்ற பங்கபஸ்டர் குண்டுகளை கொண்டு கூட ஈரானுடைய இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிகளை ஒன்றுமே செய்துவிட முடியாது. தெளிவாக சொல்வதென்றால் ஈரான் தற்பொழுது போர்க்காலத்தில் நிலத்தில் இருக்கவில்லை, அது நிலத்தடியிலிருந்து எதிரிகளுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியை சந்திக்கலாம். நன்றி.